குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இந்த உலகத்தில் மனிதனோட தேவைக்காக பணம் வேணுங்கிற சூழல் தாண்டி பணம் தான் முக்கியங்கிற சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிப்பட்ட பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் தான் கடன். அந்த கடனை வாங்கி வாங்கி கடனாளியாக இன்னொரு கடன் வாங்க தான் இப்போ நான் தெருவில் நிற்கிறேன். கால் பண்ணுவேன். என்ன விஷயம்? ஒரு 50 ரூபா அனுப்பிச்சுட்றா. இப்போ அதான் அனுப்பிச்சுட்றேன், நான் அடுத்த தான் தரேன்டா. சரி சரி, எப்போ கொடுக்குறேன் நானும் பார்க்குறேன். இவன் என்னோடய ஃப்ரெண்டு ராம். பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு பணக்கார விட்டு பையன். வர வர கடன் தொல்லை ஓவராயிட்டே போகுதா. விட்றா மச்சான், காசுல ஒரு பிரச்சனையா பார்த்துக்கலாம். உனக்கு கொடுப்பாங்க, எனக்கு அப்படியா? கொடுப்பாங்க. டீக்கே காசு வீட்டில் திருடிட்டு வந்தேன். நான் பேங்க்கு போயிட்டு வந்துடுறேங்கம்மா. இவன் நானும் கேட்டால் தான் உண்டு. ஒரு புக்கு வாங்கிக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் படிக்கணும். ஏன்டா நீ வேற சின்ன பையன்கிட்ட போய் என்னடா இந்த 50 ரூபா தான் இருக்கு. இன்னும் 2 புக்கு தான் இருக்குது, இவங்ககிட்ட வச்சுட்டு போய் படிக்கலாம். என்னடா தம்பி, கொடுத்த காசை வாங்க வந்திருக்கியா? ஏன்டா இவன்ட்ட வேற? ஏடா தம்பி வேண்டாம். ப்ளீஸ்ண்ணா நான் 2 புக்கு மட்டும் வாங்கிக்கினேன். ப்ளீஸ்ண்ணா 2 புக்கு வாங்கிக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா நான் ஏடா தம்பி காக்கனா அப்பாவே படிக்க மாட்டான். இந்த காக்கணும் எடுத்துக்கிறியா? காக்கா 2 புக்கு கொண்டு போ. காக்கலான்னு சொல்றேன். சாப்பிட்றா. எல்லாருமே என்ன கர்ணப்பா தான் காப்பிட்டேன். அப்படி கர்ண பார்க்குற மாதிரி தான் நான் புக் எடுக்க போல அப்படியே தச்சு எடுத்துருக்கேன். சின்ன பையனுக்கு இருக்குது மென்டாலிட்டி இருக்க நம்ம இல்லை. இல்லை அப்படி இல்லை. எனக்கு புரியல. பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா பணத்தை எப்படியாச்சும் அப்போதைய திருப்திக்காக அடையணும்னு நினைப்போம். கடன் வாங்கியோ இல்லை திருடியோ யாராச்சும் கருணை பார்த்து பிச்சை எடுத்தாச்சும் பணத்தை பார்த்துடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவில் பணம் பசியை போக்குனா போதும்னு நம்ம உழைப்பில் வந்தால் போதும்னு இருக்கிறவங்க அறிவு தானே.